ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். மாற்றி பரிசுத்த ஆவியினங்களோடு இடைவிடும்படியாக திறந்தோறும் உடைய பாவத்திலே அமர்ந்ததாக தேவன் எங்களுக்கு தந்திருக்கிற நல்ல பாக்கியத்திற்காக நல்ல ஸ்பாக்கியத்திற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களுக்கு கிருபை நிறைந்த தெய்வமே, thank you Lord. வாயை திறந்து ஸ்தோத்திரம். தேவாதி தேவனே, ராஜாதி ராஜனே, செய்கிறவரே, உன்னுடைய பரிசுத்த பிரசன்னத்துக்காக தந்த பிரசன்னத்திற்காக கோடி கோடி ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கரம் எங்களுக்கு நீட்டப்பட்டதற்காக கர்த்தருடைய நல்ல வாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம். காலங்கள் கர்த்தருடையதாக இருக்கிறது. பரிசுத்தரே, ரட்சகரே, ஆவியானவரே, நித்தமே நடத்துகிற தேவனே, எங்களுக்காக பரிந்து பேசுகிறவரே, உமக்காக கொடாபிடி ஸ்தோத்திரம். அடைக்கலமே, எங்கள் கேடகமே, எங்கள் பெட்டகமே, எங்கள் நம்பிக்கைக்குரியவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அண்ணா துதிக்கிறோம். பரிசுத்தமானவரே, கிருபை நிறைந்த தெய்வமே, எங்கள் ஒப்பற்றவரே, இணையத்தவரே, வாக்கு மாறாதவரே, வார்த்தை உண்மையுள்ளவரே, ஜெயம் கொடுக்கிற தெய்வமே, எங்களுக்காக பரிந்து பேசுகிறவர், எங்கள் கால்களை தள்ளாத வெட்டியப்பா, எங்களுக்காக கிரயம் செலுத்தினீர்களே அப்பா. பரிசுத்த ஆச்சரியமான ஒரு இடத்தில் கிடைத்தவர் எங்கள் நிம்மதியே, செம்மையான வழியிலே நடத்துகிறவரே, நாள்தோறும் பாதுகாத்து நடத்துகிறவரே, அவருக்கு ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். காணொளி காட்சி மூலமாக நாங்கள் ஒவ்வொருவரும் நோக்கி பார்க்கும்படி இந்த நாளிலும் நீ தந்த இந்த ஜீவன் சுக பல ஆரோக்கியத்திற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த கொள்ளை நோயின் மத்தியிலும் சிறையிருக்கின்ற ஒவ்வொரு நாளும் ஆலோசனையில் ஆச்சரியங்களின் மகத்துவம் உள்ளவர், யோசனையில் பெரியவர், உடைய வசனத்தை அனுப்பி எங்கள் ஒவ்வொருவரையும் ஆற்றுகிறேன், தேற்றுகிறேன், தாங்குகிறேன், நடத்துகிறேன். இந்த நாளிலும் அப்படியே இந்த காணொளி காட்சியை கண்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய வார்த்தை அனுப்பி நீ குணப்படுத்தும், ஆட்சி தேற்றுமையா நீ கரத்தில் எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஆன்லைன் சர்வீஸை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். தினந்தோறும் தேவனுடைய சமூகத்திலே நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களில் தேவன் அனுமதித்த இப்படிப்பட்ட காலங்களிலே தேவ சமூகத்திலே அனுதினமும் நாம் இருந்து காத்திருந்து தேவனோடு கூட நாம் துதியோடு கூட அவருடைய வாசலை நாம் பிரவேசிக்கிறோம். இந்த வேளையிலும் கூட தேவனுடைய சமூகத்தில் ஒரு பாடலை பாடி தேவநாமத்தை பயன்படுத்துவோம். துல்லுதயா உன்னாமம் சொல்ல சொல்ல இந்த பாடலை சேர்ந்து பாடுவோம்.
எங்கள் பிள்ளைகள் தேவ சமூகத்தில் மகிழ்ந்து வாழ்ந்தார். நம்மோட இருக்கிற நீங்கள் காரியம் எல்லா வெள்ளங்களும் மறைந்து போகிறது. உள்ளங்கள் மகிழுதையா உம்மோடு இருக்கையிலே. உள்ளங்கள் மகிழுதையா உம்மோடு இருக்கையிலே. பள்ளங்கள் நிரம்புதையா துதிக்கையிலே. பள்ளங்கள் நிரம்புதையா பாடி துதிக்கையா. நான் சொல்ல சொல்ல துதிக்கு துதிக்கு துள்ளையா துள்ளையா. நம்பிக்கை வளருதையா பாதத்திலே. நம்பிக்கை வளருதையா பாதத்திலே. நன்மைகள் பெறுவதையா நன்மைகள் பெறுவதையா துள்ளுதையா. நாமம் சொல்ல சொல்ல துதிக்கு துதி துதி மயக்கு மயக்கு துள்ளுதையா துள்ளுதையா. நாமம் சொல்ல நோய்கள் நீங்குதையா உம்மை நோக்கி பார்க்கையிலே. நோய்கள் நீங்குதையா உம்மை நோக்கி பார்க்கையிலே. பேய்கள் அழகுதையா பேய்கள் அழகுதையா
துள்ளுதையா. ஆமென். நாமம் சொல்ல துதித்து துதித்து பகிர்ந்து பகிர்ந்து துள்ளுதையா. துள்ளுதையா. நாமம் சொல்ல துதித்து துதித்து பகிர்ந்து பகிர்ந்து துள்ளுதையா. உள்ளங்கள் மகிழ. ஆமென். இருக்கையிலே உள்ளங்கள் மகிழ. உம்மோடு இருக்கையிலே பள்ளங்கள் இறங்கு ஆடி துதிக்க. ஆமென் அப்பா. பள்ளங்கள் இறங்கு காயங்களெல்லாம் ஆடி துதிக்க. துள்ளுதையா. நாமம் சொல்ல துதித்து துதித்து துள்ளுதையா. Yes, Jesus. துள்ளுதையா. நாமம் சொல்ல துதித்து துதித்து மகிழ்ந்து மகிழ்ந்து துள்ளுதையா. நாமம் சொல்ல சொல்ல எழுதுங்கள். இன்னும் உங்களுடைய சமூகத்துல வேரூன்றி பற்றுகிறதானவர் உங்களுடைய அபிஷேகம் எங்களுக்கு வளர்கிறது. விவேச பார்வையில துள்ளுதையா. நாமம் சொல்ல சொல்ல துதித்து துதித்து நீ மகிழ்ந்து மகிழ்ந்து துள்ளுதையா. துள்ளுதையா. நாமம் சொல்ல சொல்ல துதித்து துதித்து நீ மகிழ்ந்து மகிழ்ந்து துள்ளுதையா. துதித்து துதித்து நீ மகிழ்ந்து மகிழ்ந்து துள்ளுதையா. துதித்து துதித்து நீ மகிழ்ந்து மகிழ்ந்து துள்ளுதையா. அன்பு பெருகுதையா. அப்பாவி நிழல் நீ. அன்பு பெருகுதையா. அப்பாவி நிழல் நீ. அபிஷேகம் வளருதையா. விவேச பார்வையில் அபிஷேகம் வளருதையா. விவேச பார்வையிலே துள்ளுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல துதித்து துதித்து நீ மகிழ்ந்து மகிழ்ந்து துள்ளுதையா. துதித்து துதித்து நீ மகிழ்ந்து மகிழ்ந்து துள்ளுதையா. துதித்து துதித்து நீ மகிழ்ந்து மகிழ்ந்து துள்ளுதையா. ரமஸ்மகாதினா. துதித்து துதித்து நீ மகிழ்ந்து மகிழ்ந்து துள்ளுதையா. என்னோடு துதிக்கைத்தே. காயங்களால் Yes. துள்ளுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல துதித்து துதித்து நீ மகிழ்ந்து மகிழ்ந்து துள்ளுதையா.
புசிப்பாதல் தரக்கூடிய நாமமே. உங்களுடைய நாமத்துல இனிப்பான நாமம், சுவையான நாமம், இளைப்பாறுதலான நாமம், ஜெயம் கொடுக்கிற நாமம். உங்களுடைய நாமம் இல்லாமல் வேற எந்த நாமத்தை நாங்கள் தேட முடியும்? மங்காத நாமமே. நீங்கள் வெளிவெளியே காயங்களை ஆக்கி தேற்றி கசப்புகளை போக்குகிற நாமமே. துதித்து துதித்து மகிழ்ந்து மகிழ்ந்து துள்ளுதையா. துதித்து துதித்து நீ மகிழ்ந்து மகிழ்ந்து துள்ளுதையா. துள்ளுதையா நாமம் சொல்ல சொல்ல துதித்து துதித்து மகிழ்ந்து மகிழ்ந்து துள்ளுதையா. தேனினும் தெவிட்டாத அமுதமுள்ள இந்த நாமமே, தெவிட்டாத நாமம். உங்களுடைய நாமம் எங்களுக்கு மதுரமாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்தாவியர் தொடர்ந்து எங்களோட பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இந்த நாளிலும் தேவனுடைய சமூகத்திலே நாம் ஜூலை மாதம் 21ஆம் தேதி நாம் தேவனுடைய சமூகத்திலே கடந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவனுடைய கிருபை நம்மை தாங்கி வழிநடத்துகிறது. இதுவரை நம்மை தாங்கி வழிநடத்துகிற அந்த கிருபை இன்னமும் நடத்தும். மீண்டும் கரங்களை வைத்து சோத்திரம் பண்ணுவோமா? சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இந்த நாட்கள்ல தேசங்கள் அசைந்து கொண்டிருக்கிற நாட்கள்ல நம்மை அசையாதபடி நிறுத்துகிற கண்மலை அந்த வெடிப்பிலை நம்மை நிறுத்தி இருக்கிறார். கண்மலையான கிறிஸ்துவில் நாம் நிறுத்தப்பட்டிருக்கிறோம். கண்மலை மேல் கட்டப்பட்ட வீடு பெரும் காற்று வெள்ளம் வந்து அடித்தாலும், பெரு மழை வந்து புயல் வந்து தாக்கினாலும் அது அசையாது. அது கண்மலையான கிறிஸ்துவில் கட்டப்பட்ட வீடு. மணல் மேல் கட்டப்பட்ட வீடா, கண்மலை மேல் கட்டப்பட்ட வீடா? நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய கண்மலை மேல் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த உலகத்திலே எப்படி கட்டப்பட்டீர்கள்? ஆகவேதான் நீதிமானுடைய வேர் அசையாது என்று பார்க்கிறோம். நீதிமொழிகளின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே வாசிக்கிறோம். துன்மார்க்கத்தினால் மனுஷன் நிலைவரப்படான், நீதிமானுடைய வேரோ அசையாது. நீதிமானுடைய வேர் அசையாது. 12வது வசனத்திலே வாசிக்கிறோம், நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். நம்முடைய வேர் அசையாதபடி கனி கொடுக்கத்தக்கதாக தேவன் வைத்திருக்கிறார். வேர் ஈசாயின் அடிமரத்தில் இருந்து தோன்றி. ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். ஈசாயின் அடிமரத்தில் இருந்து ஒரு துளிர் தோன்றி, அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். இயேசு கிறிஸ்து
உட்பொருளை கொண்ட தீர்க்கதரிசனமான வார்த்தை. ரோமர் 15ஆம் அதிகாரத்திலையும் நாம் வாசிக்க முடிகிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே வாசிக்கிறோம். மேலும் ஈசாயின் வேரும் புறஜாதியாரை ஆளும்படிக்கு எழும்பெருமாகிய ஒருவர் தோன்றுவார், அவரிடத்தில் புறஜாதிகள் நம்பிக்கை வைப்பார்கள் என்று ஏசாயா சொல்லியிருக்கிறார். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெறும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் இல்லாதமான சந்தோஷத்திலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. நம்முடைய வேர் ஈசாய் என்னும் வேரிலிருந்து தோன்றி தாவீதின் வம்சத்தில் இயேசு பிறந்தார். ஈசாயின் குமாரன் தாவீது. தாவீதின் ஊரிலே பெத்லகேமிலே பிறந்த இயேசு இந்த முழு உலகத்திலேயும் புகழப்பட்டுக் கொண்டிருக்கிறார். புறஜாதிகளிடத்திலே சாட்சியாக. அல்லேலூயா. நம்முடைய வேர் ரொம்ப முக்கியம். கீழே வேர் மேலே கனி கொடுக்கும். கீழே பற்றி மேலே கனி கொடுக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 27ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கிறோம். யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலநாள் நிரப்பும் நாட்கள் வரும். இந்த நாட்கள் உலகத்தை பலநாள் நிரப்புற நாட்கள். புறஜாதியிடத்திலே பரிசுத்தாவியினுடைய பலத்தினால பலங்கள் கண்டு கொண்டிருக்கிறது. இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினது. யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து உலகத்தை பலநாள் நிரப்பும் நாட்கள் வரும். வேர் பற்றினால்தான், நீதிமன்ற வேர் பற்றினால் தான் பூத்து காய்த்து பலம் தரும். பற்ற வேண்டும். 2 ராஜாக்களின் புத்தகம் 19:30 வாசிக்கிறோம். 2 ராஜாக்களின் புத்தகம் 19:30. 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 30வது வசனம் வாசிக்கிறேன். நான் யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பெற்று மேலே கனி கொடுப்பார். கீழே வேர் பெற்று மேலே கனி. கீழே வேர் மேலே கனி. இன்னைக்கு உள்ள தேவ வார்த்தை என்ன? கீழே கனி மேலே. கீழே வேர் மேலே. வேறு இல்லாமல் இந்த நாட்களில் கனியை பலனை எதிர்பார்த்துக் கொண்டிருக்க முடியாது. வேர் பற்றி இருந்தால் இந்த காலத்திலே வேரூன்றி இருப்பீர்கள். தேவனுடைய சபை வேரூற்றப்பட்டது. அதனுடைய வேர் தண்ணீரண்டை படர்ந்தப்பட்டதாக இருக்கும். வேர் பற்ற வேண்டும். பற்றின வேர்தான் படரும். யோபு புத்தகம் 29ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாமா? யோபு புத்தகம் 29:19. என் வேர் தண்ணீர்களின் ஓரமாய் படர்ந்திருந்தது. செழிப்பான காலங்களை யோபு சொன்ன அப்படி இருந்தது என்று அவன் சொல்லுகிறான். சென்று போன மாதங்களும் காப்பாற்றி வந்த நாட்களையும் அந்த சீரை விவரித்து பேசும்போது சொல்லக்கூடிய வார்த்தை, என் வேர் தண்ணீரின் ஓரமாய் படர்ந்தது. என் கிளையின் மேல் பனி ராமுழுதும் தங்கியிருந்தது. இந்த நாட்களே வேர் கீழே வேர் பற்றிருந்தால் மேலே கனி கொடுக்கும். உன்
பனி ராம் முழுதும் தங்கி இருக்கும். இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருக்கு. இஸ்ரவேலுக்கு அவன் லீலி புஷ்பத்தில் மலர்வான். லீபனோனுடைய வேரை அங்க எப்படி சொல்றது? எடுத்து ஓசியாவின் புத்தகத்திலே வாசிக்கலாம். ஓசியா புத்தகம் 14:5, நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் நீலி புஷ்பத்தை போல் மலர்வான், லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான். பனி என்கிறது தேவனுடைய ஆசீர்வாதம். வேறுண்டால் தான் மேலே கனி, வேறுண்டால் தான் வேறுண்டி பழத்தாதான் அதனுடைய கிளைகளிலே தேவனுடைய ஆசீர்வாதம் இறங்குகிறது. அந்த பனியின் மூலமாக கனி பலன். ஆகவே இஸ்ரவேலுக்கு நான் பனியை போல இருப்பேன், ஆசீர்வாதம். அவன் மலர் லீலி புஷ்பத்தை போல மலருவான். மலர்ந்த இதிலே மொட்டு வைத்து கனி தருகிறது. லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான், வேரூன்றி நிற்பான். தேசங்கள் வேரூன்றி நிற்குமா என்று சந்தேகத்திலே திளைத்துக் கொண்டிருக்கிறது. ராஜ்யங்கள் வேரூண்டுமா என்று திகைத்துக் கொண்டிருக்கிறது. விசுவாச குடும்பங்கள் வேரூண்ட வேண்டும். லீபனோன் என்ன? லீபனோனை போல் வேரூண்டிடுமா. லீபனோன்ங்கிறது ஒரு செழிப்பு. ஏன் செழிப்பு? அங்கே எர்மோன் மலை, அந்த லீபனோன்ங்கிறது ஒரு மலை நாடு, பாலஸ்தீன தேசத்தினுடைய ஒரு மலை நாடு. அந்த மலை நாட்டிலே எர்மோன் மலை, அதிலிருந்து பனிமலை மென்மலை உருகி வருகிறது. அதனை நதியாக ஓடுகிறது. அதிலே படர்ந்த வேரூன்றி, அதிலே படர்ந்த வேர் நிச்சயமாகவே பூத்து கனி கொடுக்கிறது. ஆகவே விசுவாச ஜீவியம் வேரூண்டப்பட வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? வேரூன்றி படர்ந்து பலன் கொடுக்க வேண்டும். கீழே வேர், மேலே கனி. இந்த காலங்களே கீழே வேர், மேலே கனி. சும்மா கனியை எதிர்பார்க்க முடியாது, சும்மா பலனை எதிர்பார்க்க முடியாது. நீ வேறுண்டாயா யாக்கோபே? வேறுண்டாயா தேவனுடைய ஜனமே? நீ வேறுண்டாயா? வேர் பற்றி வேரூன்றப்பட வேண்டும். ஒரு விசுவாச ஜீவியத்திலே வேரூன்றப்பட வேண்டும். கீழே வேர், மேலே கனி. வேர் கீழே படரும். விசுவாச ஜீவியம் படரக்கூடிய ஒரு அனுபவம். வேர் படர வேண்டும். யோபுல அப்படித்தான். யோபுல நாம் பார்த்தோம். யோபு 29 என் வேர் தண்ணீர்களின் ஓரமாய் படர்ந்தது. தண்ணீரை நாட்டப்பட்டவர், கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள். லீபனோனைய பனையை போல் செழித்திருப்பார்கள். நாட்டப்பட்டவர்களாக இருந்தோம் என்று சொன்னார். வேர் தண்ணீரின் ஓரமாய் படரும் சொன்னா, நீ நாட்டப்பட்டால் அந்த விசுவாசியும் படரும். என் கிளையின் மேல் பனி ராம் முழுதும் தங்கி இருக்கிறது. நிறைய இந்த காலங்களில் ஊழியக்காரர்கள் தேவனுடைய ராட்சியங்களே தடுமாறிக்கொண்டிருக்கிற நாட்கள்ல ஊழியக்காரர்கள் தடுமாறுக்கு அவசியம் இல்லை. அவர்கள் வேரூன்றப்பட்டவர்களாக நிற்பார்கள். வேரூன்றி படர்ந்தவர்கள். விசுவாசி ஜீவியத்திலே வேரூன்றி படர்ந்த அனுபவத்தில் உள்ளவர்கள். நிச்சயமாக அவர்கள் பனி
சில வேலைக்கு போயிடலாமா அப்படிங்கிற சிந்தை வருது. சில பேர் வேலைக்கு போயிடாம ஊழியக்காரர். இந்த சோதனையில வேலைக்கு போயிடாங்க, வேலைக்கு நிற்க முடியவில்லை. விசுவாச ஜீவியத்தில் ஊழியக்காரர் வேலைக்கு நிற்க முடியவில்லை. வறட்சியான காலங்களில் தப்பாமலையும் கனி கொடுக்க முடியும். வறட்சியிலையும் நீ கனி உடைக்க உண்டு. அப்படித்தான் நீங்கள் வாசிக்க முடியுது. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 17ஆம் அதிகாரத்திலே வறட்சியிலையும் நீ உனக்கு ஒரு பலனை வைத்திருப்பார். வறட்சியான மகா வறட்சியான காலங்களிலே உன் எலும்புகளை நினைந்துள்ளதாக மாற்றுவார். இப்படிதான் அவர் எழுதுகிறார். எரேமியா 17 வாசிப்போம், அப்புறம் ஏசாயாவை வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 17ஆம் அதிகாரம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 17ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவன் தண்ணீர் 7வது வசனம். கர்த்தரில் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை நம்பிக்கை வைத்து நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் எண்ணெயிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறது. உஷ்ணவர்களை காணாமலும் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருப்பான். இதான் நீதிமான் வேரோடு அசையாதது. இதான் நீதிமான் வேர் கனி கொடுக்கும். கர்த்தருடைய ஆலயத்திலே விசுவாசி ஜீவியத்திலே நாட்டப்பட்டவர்கள், தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டவர்கள், தேவனுடைய விசுவாசியத்திலே நாட்டப்பட்டவர்கள் இந்த நாட்களிலே வேருண்டி நிற்பார்கள். கீழே வேர், மேலே கனி. கீழே வேர் படர்ந்து அதன் கிளையில் பனி, அதன் மூலமாக பலன். வேர் வற்ற வேண்டும் விசுவாச ஜீவியத்திலே. ஏசாயாவையும் அதே சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 58ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். 58:11. கர்த்தர் நித்தம் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் மகா வறட்சி, இந்த மகா வறட்சிகளையும் உன்னை திருப்தியாக நடத்த முடியும். உன் எலும்புகளை நினைவுள்ளதாக்குவார். நீ நீர்வாற்றலை தோட்டத்தை போலும் வற்றாத நீரூற்றை போலும் இருப்பாய். ஒரு செழிப்பு எப்ப வருகிறது? இந்த வறட்சியிலையும் உனக்கு செழிப்பு. இந்த வறட்சியிலையும் உன் கிளைகளிலே பனி, கீழே நேர் பச்சி அது படர்ந்து இருந்தால் உனக்கு இஸ்ரவேலுக்கு பனியை போல இருக்கிறவர். நீ உனக்கு லீலி புஷ்பத்தை போல மலர்வாய். லீபனோனுடைய ஒரு செழிப்பு உனக்கு உண்டாகிறது. லீபனோனுடைய லீபனை போல் வேரூன்றி இருப்பாய். வேரூன்றி இந்த காலத்துல வேரூன்றி இருக்கிறானான்னு பார்க்க முடியும். இதுல கண்டுபிடிச்சலாம். இந்த லாக்டவுன், இந்த தேசம் அடைபட்டு கிடக்கிற காலங்களிலே அவருடைய விசுவாச ஜீவியத்தை குறித்து தெளிவுபடுத்திக்கலாம். அவர்களுடைய ஓட்டம் எப்படியாக இருந்தது? அவருடைய ஓட்டம் எப்படிப்பட்ட ஓட்டமாக இருந்தது? தேவனை விட்டு விலகி ஓடி இருந்தானா? வேறுண்டாது. இன்றைக்கு வேறுண்டி நிற்கக்கூடியவர்களை பார்க்க முடியும். வேறுண்டி நிற்க முடியாத அனுபவத்தில் இருக்கிறவர்களை பார்க்க முடியும் விசுவாச ஜீவியத்திலே. ஆனால் நீதிமான் வேறு அசையாது. நீதிமான் வேறு கனி கொடுக்கும். உபாகமம் 29 அதை குறித்து சொல்கிறார். உபாகமம் புத்தகம் 29ஆம் அதிகாரம் எடுத்து வாசிக்கலாம். நீதிமொழிகள் உபாகமம் 29:18. ஆகையால் அந்த ஜாதிகளின் தேவர்களை சேவிக்கும் போது இன்று நம்முடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு அகலுகிற இருதயம் உள்ள ஒரு புருஷனாயும் ஸ்திரீயாயும் குடும்பமாயும் கோத்திரமாயும் உங்களுக்கு இராதபடிக்கு நஞ்சையும் வெற்றியும் உழைப்பிக்கிற யாதொரு வேறு உங்களுக்கு இராதபடிக்கு பாருங்கள். தேவ சபையில நஞ்சையும் வெற்றியையும் முளைத்த ஒரு கவனிங்க. சபையில
களையும் விதைச்சிட்டு போயிருப்பான். தேவராஜ்யத்தில் களை என்று இப்ப காணக்கூடிய காலம். தேவராஜ்யத்துக்களே கலையை காணக்கூடிய காலம். அகண்ட இருதயம், கர்த்தரை விட்டு அகண்ட இருதயங்களே, கலைகள் நிற்க முடியாது இந்த காலத்திலே. அல்லேலூயா. வயல்ல எப்படி களை முளைக்கப்பட்டது? சாத்துரு விதைத்தான். விசுவாச ஜீவியத்திலே, தேவனுடைய ராஜ்யத்திலே நிலை நிற்க முடியாது. அப்படிப்பட்டது. பயிரும் கலையையும் வித்தியாசம் காண முடியும். இந்த காலத்திலே பயிரையும் கலையையும் வித்தியாசம் காணக்கூடிய காலம். பயிரையும் கலையையும் வித்தியாசத்தை பார்க்க முடியும். விசுவாச ஜீவியத்தில் தேவனுடைய வார்த்தையிலே முளைத்து எழுப்பி வேறுற்றது. தேவனுடைய வார்த்தையிலே முளைத்ததும் இருக்கிறது, அசத்தியத்திலே முளைத்ததும் இருக்கிறது. ஆகவே நீதிமானை வேற செய்யாது, கழிவெடுக்கு படர்ந்து பனி அது மேல் பெய்து அது ஒரு பலனை கொடுக்கிறது. கீழே வேர் மேலே கனி. இந்த காலங்களில் அதை பார்க்க முடிகிறது. கீழே வேர் மேலே கனி. இது ரெண்டை இந்த நாட்களை நாம் நிதானித்து பார்க்க முடியும். கிறிஸ்துவுக்குள் இருந்தார்களா இல்லையா? அகன்று போனவர்களா? கிறிஸ்துவை விட்டு அகன்று போனவர்களா? தேவனை வார்த்தை விட்டு அகன்று போனவர்களா? எட்டியும் நஞ்சு விதைக்கப்பட்டதா? சத்துருவுக்கு இடம் கொடுத்து அவரை யார் நடத்தினால் கடந்த காலங்களிலே அதை இந்த நாட்களை நிதானிக்க முடியும். இது அப்படிப்பட்ட காலம். கொலேசியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே, சரீரத்தின்படி நாம் தூரமாய் இருந்தும் ஆவியின்படி உங்களோடு கூட இருந்து உங்கள் ஒழுங்கை கிறிஸ்துவில் உங்கள் விசுவாசத்தின் உறுதியை பார்த்து சந்தோஷப்படுகிறேன். தூக்கு நூலை பார்த்து சந்தோஷப்படுவார்கள். அல்லேலூயா. சகரியா சொல்றார், அந்த தூக்கு நூலை பார்த்து அவன் சந்தோஷப்படுகிறேன். ஒரு விசுவாச ஜீவியத்தை பார்த்து இந்த நாட்களை சந்தோஷப்பட வேண்டும். பழையதன் கிளை மேலே அந்த சந்தோஷத்தின் அந்த பலன் தான் அந்த பழைய கிளையில் விழுகிறது. சகரியா புத்தகத்திலே சந்தோஷப்படுகிறார். எடுத்து வாசிக்கலாமா? சகரியா 4ஆம் அதிகாரம் 10. அற்பமான ஆரம்பத்தினால யார் அசட்டைப்படலாம்? பூமியையும் சுற்றி பார்க்கிறவர்களாகிய கர்த்தருடைய 7 கண்கள் செருபாவின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. கடந்த நாட்கள் அவன் என்ன விதத்தில் கட்டினான்? தூக்கு நூல் என்றால் அல்லேலூயா, தூக்கு நூல் சரியாக அளவிடப்படக்கூடிய, எப்படி சரியாக அவன் ஓடினான், எப்படி கட்ட, அதை பார்த்து சந்தோஷப்படுகிறார். விசுவாசத்தை பார்த்து சந்தோஷப்படுகிறார். உன்னுடைய ஊழியத்தை பார்த்து, உன்னுடைய தரிசனத்தை பார்த்து, சபை திருச்சபையை பார்த்து, ஒரு விசுவாச குடும்பத்தை பார்த்து அவர் சந்தோஷப்பட வேண்டும். அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறார், இந்த நாட்களை தூரத்தில் இருந்தே அவர் சந்தோஷப்படுகிறார். ஒரு ஊழியக்காரன் உன்னை தூரத்திலிருந்து பார்த்து சந்தோஷப்பட வேண்டும். சரீரத்தின்படி நாம் தூரமாக இருக்கும் ஆவியின்படி உங்களோடு இருந்து உங்கள் ஒழுங்கை கிறிஸ்துவில் உங்கள் விசுவாசத்தின் உறுதியை பார்த்து சந்தோஷப்படுகிறேன். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேறு கொண்டவர்களாகவும் அவர்கள் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு அவர்கள் ஏற்றுக்கொண்டபடியே வேதவசனத்தை நீங்கள் கேட்டீர்கள். ஏற்றுக்கொண்டு அவருக்குள் வேறு கொண்டு, அவருக்குள் கடந்த நாட்களே வேறு கொண்டோமா? இந்த நாட்களிலே வேறு கொண்டு அவருக்கு நடந்து கொண்டு நீ போதிக்கப்பட்ட
போதிக்கப்பட்டபடி விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு பெறுவீர்களாக. நீ கேட்ட சத்தியத்திலே வேறு கொண்டு நீ கேட்ட சத்தியத்திலே, உனக்கு போதிக்கப்பட்ட ஜீவியத்திலே நீ விசுவாசத்திலே உறுதியாக நில். கிறிஸ்துவின் உபதேசம் அந்த போதிக்கப்பட்ட விசுவாசத்திலே உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு இந்த பெருகக்கூடிய காலம். இன்னும் வேறு உன்னை வேறு பற்றி இருந்தால் நிச்சயமாக கீழே வேர் மேலே விசுவாச ஜீவியத்தில் கனி. லௌகிக ஞானத்திலும் மாயமான தந்திரத்தாலும் ஒருவனும் உங்களை கொலை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அது மனுஷனுடைய பாரம்பரிய நியாயத்தை உலக வழிபாட்டை பற்றியதார்கள், கிறிஸ்துவை பற்றியது அல்ல. லௌகிக ஞானமும் மாயமான தந்திரமும் ஒருவனும் உங்களை கொலை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். இந்த காலத்திலே நீ போதிக்கப்பட்டபடி விசுவாச ஜீவியத்திலே உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட பெருகு. இன்னும் வேறொன்றி நில். கீழே வேர் மேலே கனி. கீழே வேர் படர்ந்து அவன் மேல் படிவையும் பூத்து பலன் ஏழி புஷ்பத்தை போல நீ மலருவாய். லீபனோனை போல வேறொன்றுவாய். வேறொன்றி நிற்கவன் தேவனுடைய திருச்சபை வேறொன்றி நிற்கும். எந்த காலத்திலே தப்பாமல் கனி கொடுக்கக்கூடிய மரம், நாட்டப்பட்ட மரம் வேரூன்றி நிற்கும். வேரூன்றி நிற்கக்கூடியதுதான் அப்போஸ்தல உபதேசம். வேரூன்றி நிற்கக்கூடியது, பொய்த்து போகாது. எத்தனை வறட்சிகள் வந்தாலும் நீ வேரூன்றி நிற்பாய். வேரூன்றி நிற்பாய். திருச்சபை வேரூன்றி நிற்கும். விசுவாசிகள் உறுதிப்பட்டு வேரூன்றி நிற்பார்கள். ஊழியம் வேரூன்றி நிற்கும். ஆவிக்குரியவர்கள் வேரூன்றி நிற்பார்கள். வேரூன்றி நிற்கக்கூடிய காலங்கள் பற்றி பிடிக்க வேண்டும். மத்திய 13ஆம் அதிகாரத்திலே இயேசு ஊமையை சொன்னார். விதை விதைக்கிறவனுடைய ஊமை. சில விதைகள் வலியருகே விழுந்தது, சில விதைகள் முள்ளுள்ள இடத்திலே விழுந்தது, சில விதைகள் கற்பாறையில் விழுந்தது, சில நல்ல நிலத்தில் விழுந்தது. நிலம் இருதயமாக, உன் இருதயம் ஆழமாக இல்லாது உபதேசத்தை கேட்டு ஆழமாக தோண்டி இருந்தால் அது சரியாக முளைத்து வேரூன்றப்படும். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே வாசிக்கிறோம். சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களிலே விழுந்தது. மண் ஆழமாய் இராதபடினாலே அது சீக்கிரமாக முளைத்தது. சீக்கிரமா முளைச்சது. சில ஊழியர்கள் சீக்கிரமா முளைக்கும். சில பேர் அந்த கேட்ட உடனே சீக்கிரமாக முளைத்த அனுபவத்தில் இருப்பார்கள். சபையில கேட்ட உடனே ஆமென் அல்லேலூயா கோஷங்கள் ஒலிக்கும். அல்லேலூயா. ஆனால் இந்த காலத்திலே எப்படி இருக்கிறது என்று அந்த வேதம் சொல்கிறது. வெயில் ஏறின போதோ இதில் வெயில் ஏறின காலம். வெயில் ஏறின போதோ நீ வேறின்றி நிற்கிறாயா? தீந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போய் உலர்ந்து போகக்கூடிய காலங்கள். ஆனால் அவருடைய வேர் பற்றி பூத்து பலன் கொடுக்கக்கூடியது. நீதிமான் வேர் அசையாது கனி கொடுக்கும். வெயில் ஏறிக்கொண்டிருக்கிறதே, லாக்டவுன் ஏறிக்கொண்டே இருக்கிறதே, நாட்கள் கடுமையாக ஏறிக்கொண்டிருக்கிறதே, விலைவாசி ஏறிக்கொண்டிருக்கிறதே. அல்லேலூயா. கஷ்டங்கள் ஏறிக்கொண்டே இருக்கிறதே, துன்பங்கள் ஏறிக்கொண்டே இருக்கிறதே, தேவைகள் ஏறிக்கொண்டே இருக்கிறதே.
வெயில் ஏறிக்கொண்டிருக்கிறது. வெயில் ஏற ஏற தீந்து போகும், வேறில்லாமையால் உலர்ந்து போகும். மேல அப்படி லைட்டா கொஞ்சம் பச்சை பசை கொஞ்சம் லைட்டா மேல இருந்தது. கற்பாறை கல்லோட இருதயத்தோடு கூட கேட்டுட்டு போனிய, இப்ப என்ன பதில் சொல்ல போகிறாய்? தேவனுடைய சத்தியத்தை ஆமென் என்று அனுபவித்து எனக்கு பேசப்பட்ட வார்த்தை என்று நீ ஒப்பு கொடுத்து அந்த ஆழத்தை ஆழமிராது இருந்த மண்ணுல ஆழம் இல்ல, உன் இருதயத்தில் ஆழம் இல்ல, ஆழம் சீக்கிரமா முளைச்சது. அந்த மேலையில உனக்கு கொஞ்சம் இன்பமா இருந்துச்சு. இந்த வசனம் வேர் பற்றல, ஆனா அந்த நேரையில கொஞ்சம் அப்படி இன்பம் இருந்துச்சு. சில பேர் அந்த நேரத்துக்கு மருந்து காயத்தை, அந்த வேலையில கொஞ்சம் காயத்துக்கு மருந்து போட்டு ஆக்கிட்டு போயிட காலம் அது செல்லாது. இந்த காலத்துல நடக்காது. இது வெயில் ஏறிக்கொண்டிருக்கிற காலம். உனக்கு ஒரு காலத்துல அந்த வேதவசனத்தை கேட்டு ஏதோ ஒரு அனுபவத்துல அந்த காலத்தை மாற்றி போய்விட்டாய். அந்த காலத்துல ஏதோ சந்தர்ப்பவாதியாக நீ இருந்தாய். அது எதை சொல்லுது? சந்தர்ப்பவாதி. சந்தர்ப்பவாதிகள் விசுவாசிகள் இருப்பார்கள். சந்தர்ப்பத்துக்கு வார்த்தை கிடைக்கிறது, சந்தர்ப்பத்துக்கு அதை பயன்படுத்தி அதில் கொஞ்சம் மறந்துட்டு இருந்தான். ஆனால் இது வெயில் காலம், இது கடும் வெயில் காலம். வெயில் ஏறின போதுதான் இந்த காலத்துல தான் பார்க்கணும். தீந்து போச்சா வேறு, உழந்து போச்சா வேறு, வேர் பற்றி இருக்கிறதா, வேர் உண்டி இருக்கிறதா? விசுவாசியை இந்த காலத்துல தான் பார்க்க முடியும். வேர் உண்டி இருக்கிறதா? ஊழியக்காரன் இந்த காலத்துல தான் பார்க்க முடியும். அவன் விசுவாசத்தின் எப்படின்னு சொல்லி வேர் உண்டி. நேற்று ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, ஐயா வேலைக்கு போயிடலாமான்னு இருக்கிற. சில பேர் வேலைக்கு போயிட்டாங்க. இந்த காலத்துல தான் தெரியும் விசுவாச ஜீவியம். அதே போல உங்கள் ஆவிக்குரிய திருச்சபையில விசுவாச பிள்ளைகள் இந்த காலம் தான் தெரியும். இந்த வெயிலேறின காலத்துல தீர்ந்து போயிட்டா வேறு பற்றி இருக்கிறதா, உணர்ந்து போயிட்டா உணர்ந்து போகக்கூடிய காலங்கள், தீர்ந்து போகக்கூடிய காலங்கள். ஆனால் வேதம் சொல்லுது, நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். நீதிமானுடைய வேர் அசையா. அல்லேலூயா. நீ கனி கொடுக்க. இந்த காலத்துல கனி கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். வேறுண்டி நிற்க முடியும், ஊழிய வேறுண்டி நிற்க முடியும். வேறுண்டி நிற்கும்படியாக எப்படியாவது உனக்கு தேவன் அனுமதிப்பார். உன்னை வேறுண்டி நிற்க. எவ்வளவோ விதவைகள் இருந்தார்கள் சார் அந்த ஊர்ல. ஆனா ஒரு விதவைக்கு தான் எலியா போனான். அவள் வேரூன்றி பஞ்ச காலத்திலே வேரூன்றி நிற்கிறாள். வேதம் சொல்லுகிறது, லூக்காஸ் சுவிசேஷத்திலே 4ஆம் அதிகாரத்திலே, லூக்காஸ் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 26, எலியா சீதோன் நாட்டில் உள்ள சரப்தா ஊரில் ஒரு விதவையினிடத்திற்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்ற ஒருவரிடத்திலும் அனுப்பப்பட்ட. மற்ற ஒருவரிடத்திலே 3 வருஷமாக மழை இல்லாதபடி பஞ்சம். வானத்தை அடைத்து போட்டார் அவர். இந்த காலத்துல எப்படி தேசம் அடைபட்டு இருக்கிறது போல 3 வருஷம். யாருக்கு தெரியும் இந்த லாக்டவுன்? ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட காலங்களிலேயும் உனக்கு உன் வேரை
பிடுங்காதபடி வேரை வேறுண்ட பண்ணுவார். தீர்ந்து போன காலம், வேர் தீயக்கூடிய வெயில், எப்படிப்பட்ட காலம் அது? அல்லேலூயா. வெயில் ஏறின காலம் அது, பஞ்ச காலம். 1 ராஜாக்களின் புத்தகத்தில் வாசிக்கிறோம் 17ஆம் அதிகாரத்துல. யாரிடத்திலையும் போகல, அப்படிப்பட்ட காலத்திலே அவளுக்கு வேரூன்றி நிற்கிறாள். வேரூன்றி நிற்கிறாள். 15, 16 வசனங்களை 14, 15, 16 வசனங்கள். கர்த்தர் தேசத்தில் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழித்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை என்று இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் என்றான். எவ்வளவோ விதவைகள் இருந்திருப்பாங்க, எவ்வளவோ ஜனம் இருந்திருக்கு, யார்கிட்ட அனுப்பப்படல. வேரூன்றி அந்த பஞ்ச காலத்திலே 3 வருஷ பஞ்ச காலத்திலேயும் அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டார் அநேக நாள் சாப்பிட்டார். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையில் மா செலவழிந்து போகவில்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவில்லை. கர்த்தர் இந்த குடும்பத்தை வேரூன்றி நிறுத்துகிறார். உன்னையும் வேரூன்றி நிறுத்த முடியும். சொற்படி செய்தவளுக்கு சொற்படி அகண்டு போன இருதயம் அல்ல, அகலக்கூடிய சூழ்நிலை இருந்தது அவளுக்கு. ஒருபடி மாவு, கொஞ்சம் கலசத்தில் என்ன, தண்ணி தான் கேட்டார், ரொட்டியும் கொண்டு வாங்குறார். நான் சாகலாம் குறைக்கியா. அது எந்த காலம்? பஞ்ச காலத்துல. பஞ்ச காலத்திலையும் உன்னை வேரூன்றி செய்ய முடியும். அல்லேலூயா. என் வார்த்தைக்கு சொற்படி செய்தது நான். பஞ்ச காலத்திலையும் உன் விசுவாசத்திலே உறுதியாக இரு. பாதிக்கப்பட்டபடியே உறுதியாக இரு. அவள் பாதிக்கப்பட்டபடியே சொற்படி செய்தாள். அர்த்தம் என்ன? அவள் போதிக்கப்பட்டபடியே. கொலைசீல வாசிக்கிறோம், நீங்கள் போதிக்கப்பட்டபடியே. அவளுக்கு என்ன சொன்னாரோ அப்படி போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே போறா, ஸ்தோத்திரத்தோடே செய்றா. இப்படி பெருங்க. அந்த வசனத்தை வாசிக்கலாமா? கொலைசீல நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு அதான் வேறு கொண்டு ஸ்தோத்திரத்தோட பெருகினா உனக்கு நிச்சயமாக நீ வேறுண்ட பண்ணுவார். உன்னை பஞ்ச காலத்திலையும் இந்த காலத்துல உன்னை வேறுண்ட பண்ணுவார். எத்தனையோ விதவைகள் இருந்தாங்க, ஆனால் ஒரு குடும்பத்தை வேறுண்ட பண்ணுகிறார். அந்த உன்னையும் அந்த குடும்பம் நீனாக இருக்கலாம், நீங்களாக இருக்க முடியும். இந்த காலத்திலே உங்களை வேறுண்ட பண்ணுகிறார். போதிக்கப்பட்டபடியே அவர் செய்தார், சொற்படி செய்தார். எப்படி சொல்லப்படுகிறது? சொற்படி, போதிக்கப்பட்டபடி. இந்த காலத்துல தேவனுடைய வார்த்தை உனக்கு அனுப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எல்லாருக்கும் அனுப்பப்படல. இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற என் தேவ ஜனமே, உன் குடும்பத்தை கட்ட வேறுண்டப்படுவார். இந்த நாட்களிலும் உன்னுடைய மாப்பான செலவழியும் இல்லை, கலசத்தில் என்னை குறைந்து போகவும் இல்லை. அப்படி தேவன் அநேக நாள் சாப்பிட ஒரு பட்சத்தை நீ போக்க தேவன் திருவிழா பெற்றுவார். உன்னை வேறுண்ட பண்ணுகிறவர் அவர். வெயில் ஏறுது என்று கவலைப்படாத. நீ அகண்ட இருதயம் இல்லாத தேவனை பற்றிக் கொண்ட இருதயமாக இருக்கும் போது நிச்சயமாக உன்னை வேறுண்ட செய்கிறார். வேதம் சொல்லுகிறது,
அவள் குடும்பம் எப்படி சொல்கிறார்? அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். உன் வீட்டாரை முழு குடும்பத்தை கர்த்தர் வேறொன்ற பண்ணுவார். போதிக்கப்பட்டபடியே, ஆனால் போதிக்கப்பட்டபடி விசுவாசத்திலே உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு பெருகு. ஸ்தோத்திரத்தோடு செய்து கொண்டது நீ வேறு கொண்டு அவருக்குள் வேறு கொண்டார். நீ எப்படி தேவசத்தை கேட்டியோ அவருக்குள் வேறு கொண்டவளாக, அவர் மேல் கட்டப்பட்டவளாக நடந்து கொள். அல்லேலூயா. நீ செய், அவர் சொற்படி செய்தார். அகண்டு போகல. அவர் என்ன போச்சார் அப்படி செய்தார். அங்கேதான் நிச்சயமாகவே கர்த்தர் உனக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஆசீர்வாதம் எங்கிருந்து வரும்னு நினைக்க கூடாது. ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாத பிரசங்கத்தை கேட்கறதுனால கிடையாது. வேறு உண்டப்படணும். விசுவாச ஜீவியத்தில் எப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள்? எவ்வளவு உபதேசத்தை கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் ஒரு இருதயமான நிலம் தோண்டப்படாதபடி என்பதே ஆழமாய் தோண்டி வேதம் என்ன சொல்ல மத்தேயு 13 தோண்ட சும்மா அந்த அந்த கற்பார கொஞ்சம் மண் ஆழமா தோண்டல, ஆழம் இல்லை. ஆழத்துல மண் இருக்குது, ஆழத்துல பார்த்தா கல் இருக்கு. சீக்கிரமாக தீர்ந்து போச்சு, முளைச்சு. ஆனா வேறு ஆழமா போல. இந்த காலங்கள் வெயில் ஏறிக்கொண்டிருக்கிற காலம். தேவ சமூகத்துல நாம் ஒப்பு கொடுத்து ஜெயிப்போமா? கீழே வேலை கனி, கீழே வேலை கனி. தேவ சமூகத்தில் நாம் அர்ப்பணிப்போம். தேவ சமூகத்திலே தேவ சத்தியத்தை கர்த்தர் விளங்க செய்திருக்கிறார். மீண்டும் விசுவாசத்தை உறுதி போதிக்கப்பட்டபடியே நீங்கள் வேறு கொண்டவர்களாக அசையாத தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போம். ராமாலாசா காதிகா ரகஸ்மதினா பல்யஸ்மதி காராதினா ரியஸ்மதி ரியஸ்மதினா பல்யலா அன்பு பெருகுதையா அப்பாவின் நிழலிலே அன்பு பெருகுதையா அப்பாவின் நிழலிலே அபிஷேக வளருதையா பார்வையில இதனால் அபிஷேகம் வளர வேண்டும். அபிஷேகம் வளருதையா எபினேசர் பார்வையிலே துள்ளுதையா உம் நாமம் சொல்லே சொல்லே துதித்து துதித்து தினம்
ஆசீர்வாதங்களை பெருக செய்கிற எங்கள் ஆண்டவரே, எங்கள் தூக்கு நூலை பார்த்து நீ சந்தோஷப்படுகிறீர்கள், அதற்கான ஸ்தோத்திரம். எங்கள் விசுவாசத்தை கண்ணோக்கி பார்த்து சந்தோஷப்படத்தக்கதாக இன்னும் நாங்கள் விசுவாசத்திலே பெருக கர்த்தர் எங்களுக்கு கிருபைதான் கிருபைதான். இயேசுவின் நாமத்தில்